ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன கொடியேற்ற விழாவில் 5 இடங்களில் நம்ம கொடியேற்ற பரப்புரை சிறப்பாக நடந்தது. போன கொடியேற்ற விழா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 2024 நடந்தது. அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் இருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வரை 5 இடங்களில் நமது கொடியேற்ற பரப்புரை நிகழ்ச்சி நடந்தது. இந்த கொடியேற்ற விழா நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2024 நடந்தது. முதல் கொடியேற்ற பரப்புரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெட்டுக்காடு வலசு என்கிற பகுதியில் நமது கொடியேற்றப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது காணலாம். முன்னாடி வாங்க. ஐந்தாம் தமிழர் சங்க கொடியேற்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் ஆய்வறிஞர் முனைவர் ஐயா பாண்டியன் ஐயா அவர்களையும் மற்றும் ஐந்தாம் தமிழ் சங்க உறுப்பினர்களையும் மற்றும் தமிழ் உறவுகளையும் இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். கொடியேற்ற நிகழ்வின் முதல் நிகழ்வாக தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது. செல்வமணி ஐயா அவர்களுடைய மனைவி அவர்கள் தீபம் ஏற்றி விழாவை தொடங்கி வைப்பார். ஐயா மரியாதை செலுத்தும் விதமாக தீபாராதனை செய்வார். இந்த கும்பங்கள் பார்த்தீங்கன்னா 3 தமிழ் சங்கங்களை குறிக்கிறது. முதல் தமிழ் சங்கம் நாயர்களான சிவனையும், 2ஆம் தமிழ் சங்க நாயனான முருகனையும், 3ஆம் தமிழ் சங்க நாயனாக திருமாலையும் குறித்து நம்ம 3 கலசங்கள் வச்சிருக்கிறோம். இதற்கு நம்முடைய 5ஆம் தமிழ் சங்கம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த 3 கும்பங்களை வைத்து நம்ம மரியாதை செய்கிறோம். ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக நம்ம செல்வமணி ஐயா அவர்களால் இந்த கொடியேற்ற நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் செல்வமணி ஐயா அவர்களால் மாலை கொடியேற்றம் நிகழ்வு நடைபெறுகிறது. நம்ம கொடியேற்றலாம். இப்போ அனைவருக்கும் வணக்கம். நமது ஈரோடு மாவட்டத்தில் கொடியேற்றும் விழா அப்படிங்கிறத ஐயா நம்ம செல்வராஜ் ஐயா என்கிட்ட தகவல் சொன்னோடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். சரி, நம்ம பகுதியிலையும் இது ஒரு நம்ம கொடியேற்றும் விழா நடத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து இதை வெற்றிகரமாக நடத்தி உள்ளேன். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயா ஆய்வறிஞர் பாண்டியன் ஐயா அவர்கள் மூலமாக நிறுவப்பட்டது. அந்த சங்கத்தினுடைய நோக்கமாக தமிழ் குடிகளை ஒருங்கிணைக்கிறதும், அந்த ஒருங்கிணைத்து இந்த தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பது தான் இதனுடைய அடிப்படை நோக்கம். தமிழர்களுடைய கொள்கைகளை, தமிழர்களுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை மீட்டெடுக்க இந்த தமிழ்ச்சங்கம் முக்கியமாக பாடுபடும். இப்போ ஆய்வறிஞர் அவர் தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற அடிப்படையில் ஏராளமான விஷயங்களை தமிழர் வரலாறு, தமிழர் ஆன்மீகம், தமிழருடைய கடவுளுடைய கண்டுபிடிப்புகள், இது போன்ற நிறைய ஆய்வு செஞ்சு வெளியங்கள் வெளியிட்டிருக்காரு. நானே அது 2017 பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதனுடைய அடிப்படையில் அந்த இதை தமிழ் சங்கத்திலையும் நம்ம உறுப்பினராகி பட்டய படிப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த
எப்படி வழி நடத்தணும், அரசியலை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து வகுப்பு எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதன் மூலமாக நம்ம வந்து உலக வரலாறு முதல் கொண்டு எல்லாமே இந்த பொருளாதாரம், தத்துவங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் அதை கற்றுக்கிட்டு நம்ம ஒரு முறையான சரியான ஒரு நாடாளுமன்றவாதியாக அல்லது ஒரு அரசியல்வாதியாக பரிணமிக்க வேண்டும் என்று விரும்பி அந்த இது செய்கிறாங்க. அதை நம்ம வந்து அனைவரும் அது கலந்து கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு சிறந்த தமிழர்களாக நம்ம வந்து வாழணும், வழி நடத்தணும், மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். ஒரு அடிப்படையில் இந்த வேலைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முடிந்த அளவுக்கு அனைவரும் கலந்து கொண்டு பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம பட்டய படிப்பு மாணவர் அசோக் ஐயா வந்து நம்ம சிவலிங்கம், அருங்கோண வடிவம், கும்பத்தை பற்றி ஒரு சில விளக்கங்கள் கொடுப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். பழங்காலத்தில் வந்து மனிதர்கள் எல்லாம் வந்து ஒரு வரமுறை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சிவபெருமான் அப்படிங்கிறவர் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லெமுரியா கண்டம் அப்படிங்கிற குமரி கண்டத்தில் தோன்றினார். அங்கே மனிதர்களை வரமுறைப்படுத்துறது அப்படிங்கும்போது ஆண் பெண் தத்துவமான சிவலிங்க தத்துவத்தை கொண்டு வந்தார். சிவம் அப்படிங்கிறது பெண்மை தன்மை குறித்து, ஆலங்கம் அப்படிங்கிறது ஆண் தன்மை குறித்து, ரெண்டும் சேர்ந்த ஒரு புனிதமான உறவிலிருந்து இப்போது ஒரு உயிர் பிறப்பெடுக்குது. அப்படிங்கும்போது அது வந்து தெய்வீக உன்னதத்தை அடையுது. அப்படிங்கிற பார்வையில் சிவலிங்கம் கொண்டு வந்து இப்போ வரைக்கும் நம்ம சிவலிங்கத்தை வழிபட்டு வர்றோம். இது வந்து முப்பரிமாண வடிவமாகும். அதுக்கப்புறம் தோராயமாக ஒரு 10,500 வருடத்துக்கு முன்னாடி தோன்றிய முருகன் வந்து தெய்வீக தன்மையுடைய அந்த அருங்கோண முக்கோணத்தை கொண்டு வந்தார். அதுதான் வந்து மூயிரு கோணன் அப்படின்னு முருகன் அப்படிங்கிற நம்ம அழைக்கப்படுறோம். அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன் பெண்மை தன்மைக்கு மண்ணாலான மண்கல பானையும், ஆண் தன்மைக்கு தேங்காயை வைத்து ஆண் பெண் இருமை தத்துவத்தை கொண்டு வந்து அதில் வந்து தெய்வீக தன்மையை உணர்த்தினாங்க. அதுதான் நம்ம இப்போ கும்பமாக வச்சு வழிபட்டுருக்கிறோம். இதே அந்த கும்பத்தை வச்சு தான் இப்போ நம்ம கோயில்களில் குடமுழக்கு எல்லாமே வந்து கும்பத்தை வச்சு தான் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து நம்ம சிவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் கும்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். வணக்கம். தமிழினத்தை அழிக்கிறதுக்கான சதிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது நமக்கு தெரியுது. அது உலகத்தை அழிக்கிற சக்திகளும் தான். அவர் சொன்ன மாதிரி 2004 வந்து சுனாமி தானாக வந்த சுனாமி இல்லை, அது இந்த சுபத்ரா தீவு. எதுனா அது 2004ன்னு கூட்டிங்கன்னா 6 எண்ணு வரும். 6 அது 26ஆம் தேதி, அது 8 குறிக்கும் ஆச்சுங்களா. அந்த சுனாமி உருவான இடம் வந்து சுபத்ரா தீவுக்கு அருகில் ஒரு ஃபால்ட் இருக்குது. அதாவது என்னென்னா அந்த பிளேட்டானிக் தேரின்றதில் வந்து அந்த 2 பிளேட் இணைகின்ற இடம், அந்த ஃபால்ட் லைன் போகிறது வந்து சுபத்ரா தீவுட்ட. அங்கே வந்து ஆழ்கடலில் ஒரு இது அணுகுண்டு வெடிச்சதுன்னா அந்த பூமி வந்து இது கேன்டிலீவர் மாதிரி ஆறி தண்ணியை தூக்கி அடிக்கும். இதெல்லாம் அவங்க அதான் அந்த கமலஹாசன்கிட்ட ஒருத்தரும் கேட்பாங்க, நீங்கள் எப்படி முன்னால் வர்றதை வந்து பின்னால் வர்றதை முன்னாலே சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது சரித்திரத்தை ஒத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். பூகோளத்தையும் படிக்கலாம், பூகோளமும் சரித்திரமும் சேர்த்து படித்தோம்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். பூகோளமும் வரலாறும் பூகோளமும் தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னான்ற அந்த பூகோளன்றது என்னென்னா எந்த இடத்துல அணுகுண்டு வச்சா வந்து சுனாமி பெருசாக வரும்ன்ட்டு. இந்த பிளேட்டில் நடுவில் வச்சான்னா ஓரளவுக்கு தான் இது பெரிய இது கிடைக்காது. அந்த அந்த இதில் அந்த ஃபால்ட் லைன் இருக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா அந்த ரெண்டு பூமியை வந்து பிளேட் 2 இணைஞ்சிடும், வலுவாக இருக்காது. அப்போ அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது தண்ணியை தூக்கி அடித்து எங்கே வந்திருக்கு, இங்கேருந்து மட்டும் இல்லை, இதில் சொமாலியாவில் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க, பல 100 பேர் அங்கேயும் செத்துருக்காங்கன்னா நமக்கு அந்தாண்ட ஒரு 2000 கிலோமீட்டர் கூட அந்த அலை போய் செய்யக்கூடிய அளவுக்கு இவ்வளோ வந்து ரொம்ப கொடூரமான திட்டத்தெல்லாம் எப்படி போடுறாங்க இல்லைங்களா. அது வந்து ஒரு செயற்கை சுனாமி, இவர்களே உருவாக்கின சுனாமி. அப்போ இந்த மனித குலத்தை அழிப்பது, குறிப்பாக தமிழர்களையும் இந்தியர்களையும் அழிப்பதுன்றது வந்து அவனுடைய யூதர்களுடைய தொடர் திட்டங்களாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ நமக்கான ஒரு எதிரியை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க.
அது இப்போ வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா கூடங்குளத்தில் வந்து 6 அணு உலை கட்டியிருந்தாங்க. அது ஏன் அது வந்து கூடங்குளம் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய இது தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி பகுதி. அங்கே வந்து இண்டஸ்ட்ரியும் கிடையாது, ரொம்ப ஒன்றும் கிடையாது. 6 அணு உலை 6000 மெகாவாட்ன்றது பெரிய எனர்ஜிங்க. அது அங்கே தேவையில்லை. வேணா 6 அணு உலையை வந்து தமிழ்நாடு கடற்கரையோரம் அங்கங்கேயும் ஒன்று போட்டிருக்கலாம். ஏன் போடல? நீ ஏன் ஒரு இடத்துல வைக்கிறேன்னா 6 என்பது சகுனியை குறிக்கணும். அது வந்து மகாபாரதம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மகாபாரதத்தில் அணுகுண்டு பாவிக்கப்பட்டது. அதை இது பண்ணுற மாதிரி அந்த அணுகுண்டால் தமிழர்களை அழிக்கணும். அப்போ வந்து திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற கூடங்குளத்தில் அந்த அணு உலைகளை கட்டி அதை கொளுத்தி விடணுன்னு தான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லைங்களா. நம்ம வந்து அவங்களுடைய கடந்த பல ஆண்டுகளாக ஆய்வு பண்ணும்போது அப்போ இவங்க யார் என்னன்னு முதல்ல எனக்கு கஷ்டமாக இருந்தது. இவங்க ஏன் இது பண்ணுறாங்க, யூதர்கள் யார், என்ன பண்ணுறாங்கன்றது முதல்ல எனக்கு அப்புறம் அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி எனக்கு புரிஞ்சு போச்சு. இவன் இதெல்லாம் பண்ணுறான், எதுக்காக பண்ணுறான்னுட்டு. அதனால் இந்த 6 அணு உலையில் வந்து தேவையில்லாத இடத்துல 6 அணையில் ஒரே இடத்துல போய் அதுவும் 6000 மெகாவாட்னு ஏன் கட்டுற அப்படின்னு நான் பார்த்த உடனே இதுக்கு தான்றதை வந்து நான் வெளிப்படுத்திட்டோம். அதை வந்து இதுக்கு தான் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க அப்படின்ட்டு வெளிப்படுத்தின பிறகு அது உடைஞ்சதுன்னா பழி அவங்க மேலே போய்டுன்றதால இது வரைக்கும் அதை உடையாமல் வச்சுருக்காங்க. இன்னும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பின்னடைவு காத்திருக்குது ஆச்சுங்களா. அதை தான் தம்பி கொஞ்சம் இதை சொன்னது. நீங்கள் சிறப்பாக நடத்தி அவங்களுக்கு மிக்க நன்றியை சொல்லி பாராட்டுகளை சொல்லி என்னம்மா இந்தியாவில் யூதனுக்கு என்ன பேர்? பிராமணர்கள்னு பேர். அதை வந்து அது முருகன் பேரை எடுத்துக்கிட்டாங்கம்மா. பேரமணன், பிராமணன், பிரம்மன், பிராமணன் அப்படின்றது வந்து முருகனை குறித்த பேர். அவங்க தங்களை கடவுளாக தானே பாவிக்கிறாங்க இல்லையா, மண்ணில் உள்ள கடவுள்ன்றதால முருகனின் பேரை இவங்க இது அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேர் வந்தது அப்படி தான் அது வர்றது. அவங்க தான் இன்றைக்கி இந்தியாவை இது கட்டுப்படுத்திட்டு இருக்கோம்லாம். நாம் சங்கம் இருந்ததுன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் நம்ம பக்கம் வரணுன்றதுக்காகத்தான் இந்த முயற்சி எடுத்து நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. இந்த கொடியேற்றுதல் வந்து அங்கங்கேயும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். இந்த கொடி ஒரு தெய்வீக கொடிங்க. ஏன்னா இது நந்தினின்றது நம்ம 3 தமிழ்ச்சங்க நாயரில் குறிக்கின்ற ஒரு இது ஒரு தெய்வீக கொடி. இந்த கொடி பறக்கிற இல்லங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். நீங்கள் நல்லா வாழ்வீங்க, இறைவன் அருளால் நல்லா இருப்பீங்க. அது நிச்சயமாக உண்டு. இவ்வுலகில் யூதர்களின் சதி செயல்கள் மற்றும் இந்தியாவில் பிராமணரின் சதி செயல்களை பற்றி ஐயா தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்படுத்தி நடத்தி கொடுத்த நமது செல்வமணி ஐயாவிற்கு நமது சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர் சங்க உறுப்பினர், அவர் மிகச்சிறப்பாக இதை வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா சொன்ன மாதிரி அவர் குடும்பம் மென்மேலும் சிறக்க நம் மனதார வேண்டுதலை வைப்போம்.